வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம அம்மா அப்பாவோட அன்பு, அவங்களோட தியாகங்களை பத்தின கதைகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதைகள் எல்லாம் குட்டி குட்டியா சில நிமிடங்கள் அளவுக்கு தான் இருக்கு. ஆனா பல நிமிஷங்கள் உங்க மனசை விட்டு அகலாத அம்சம் இதுல இருக்கு. ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. கண்டிப்பாக உங்க அப்பா அம்மாவின் ஞாபகம் வரும். அவங்களோட தியாகங்களும் உங்களுக்கு புரியும். அப்பாவை பத்தின சில நிமிட கதையை முதல்ல பார்ப்போம். கதையோட தலைப்பு தனக்காக வாழாத ஜீவன். வாங்க இப்போ கதைக்குள்ள போவோம். எப்படிம்மா இவ்வளவு பொறுமையா இருக்க? இனிமேலும் அப்பா விஷயத்துல என்னால அமைதியா இருக்க முடியாது. கோபத்தில் விஷ்ணுவின் உதடு துடித்தது. படிப்பது +1 என்றாலும் அப்பா இப்படி அடிக்கடி கோபப்படுவது அவனை ரொம்பவே பாதித்தது. இயல்பாக இருக்கும் அவனது அப்பா சங்கரனுக்குள் திடீர் திடீர் என்று கோபம் தலைக்கேறும். அப்போதெல்லாம் அவர் கையில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் பறக்கும். வார்த்தைகளை தீயாக கொட்டுவார். கேட்பவர்கள் புழுவாய் துடித்துப் போவார்கள். இந்நிலையில்தான் அப்பாவின் குணத்தை பார்த்து விஷ்ணு தனது அம்மாவிடம் ஆதங்கத்தை கொட்டித் தீர்த்தான். அதற்கு அவனது அம்மா, "நீ நினைக்கிற மாதிரி இல்லடா" என்று அவனது தலைமுடியை கோதியபடி சமாதானப்படுத்தினாள். அம்மாவின் கையை தட்டிவிட்டபடி தொடர்ந்து படபடவென்று பேசினான் விஷ்ணு. "சும்மா சும்மா அப்பாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம்" என்றான் மறுபடியும் கோபத்துடன். மகனின் தலையில் செல்லமாக கொட்டியபடி தனது மடி மீது அவனை படுக்க வைத்துக் கொண்டாள். பின்பு பேசத் தொடங்கினாள். "அப்பாவுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சது. நான் தான் போக விடல. போயிருந்தா நம்ம வசதியா இருந்திருப்போம். அவருக்கு இசையில ஆர்வம் ஜாஸ்தி. அவருக்கு பிடிச்ச துறையில போனா வருமானம் கம்மி, ரிஸ்க் அதிகம். நம்ம எதிர்காலம் பாதிக்கும்னு அதையெல்லாம் விட்டு ஒதுங்கி தனக்கு பிடிக்காத ஒரு வேலையை 30 வருஷமா செஞ்சுட்டே இருக்கார். குடும்பத்திற்காக அவர் தூக்கி போட்ட ஆசை, லட்சியம் எல்லாம் அவரையும் அறியாம அப்பப்போ கோபமா வெளிப்படுது. கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடுறார்." அம்மாவின் மடியிலிருந்து எழுந்த விஷ்ணு, "என்னம்மா சொல்ற?" என்றான் அவளின் முகத்தை பார்த்தபடி. தொடர்ந்து அவள் பேசினாள். "பலரும் குடி, வேலைக்கு போகாம இருக்கிறது, ஊர் சுத்துறதுன்னு தன்னோட மனம் போன போக்குல போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா உங்கப்பாவோ தனக்கு பிடிச்சதுதான் முக்கியம்னு குடும்பத்தை பணயம் வைக்காம தனக்கு ரொம்பவும் பிடிச்சதை விட்டு விலகி நமக்காகவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறார். நீ ஒரு குடும்பத் தலைவனாக மாறும்போதுதான் அப்பாவோட தியாகம் உனக்கு புரியும்" என்றாள் விஷ்ணுவின் கன்னத்தை தட்டியபடி. அப்போது அப்பா வீட்டுக்குள் நுழைந்தார். "எங்கே போச்சு என்னோட வாட்ச்?" என்று கடுகடுப்பாய் பேசிய தனது அப்பா சங்கரனை பார்த்த விஷ்ணு, "இந்தா இருக்குப்பா, இனிமே நான் உங்களுக்கு ஞாபகமாய் எடுத்து தர்றேன்" என்றான். தனது கோபத்தை பார்த்து இதுவரை தன்னை எதிரியாகவே நினைத்து வந்த மகன் தற்போது கனிவுடன் பேசுவது சங்கரனுக்கு வித்தியாசமாக இருந்தது. இரண்டாவதா அம்மாவோட அன்பை வெளிப்படுத்துற ஒரு கதையை பத்தி தான் பார்க்க போறோம். நாம அம்மாவை பார்த்துக்கிறதுக்கும் அவங்க நம்மள கவனிச்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அம்மாவின் அன்பு பாசங்களின் சிகரம். எந்த உறவுகளாலும் எட்ட முடியாத தூரம் கொண்டது. வாங்க இந்த கதையில அவங்கள பத்தி தெரிஞ்சுக்குவோம். இந்த கதையோட தலைப்பு மேஜிக் அம்மா. வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். திவாகர் தன் முன் வைக்கப்பட்டிருந்த 2 காஃபி கப்பையே உற்று உற்று கவனித்துக் கொண்டிருந்தான். அம்மாதான் காஃபி போட்டு வைத்திருந்தாள். என்ன வேலை இருந்தாலும் காலையில் இருவருமே ஒன்றாக உட்கார்ந்து பேசியபடி காபி குடிப்பதுதான் வழக்கம். 2 கப்புகளையுமே டேபிளில் வைத்துவிட்டு அப்பா படத்தை வணங்கிவிட்டுத்தான் உடன் வந்து அமர்வாள். கடந்த 1 வாரமாகவே திவாகரனுக்குள் குழப்பம். 2 காஃபி கப்புகளுமே ஒரே கலர், ஒரே டிசைன். இருந்தாலும் இதுதான் உன்னோடது என்று சரியானதை எடுத்துக் கொடுப்பாள். அம்மா எப்படி 2ஐயும் வித்தியாசப்படுத்தி தெரிந்து கொள்கிறாள். என்னுடைய கப் என்பதற்கு எந்த அடையாளமும் இதில் இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் சரியானதை எடுத்துத் தருகிறாள். பல முறை சிந்தித்து பார்த்தும் திவாகரனுக்கு எதுவும் புரியவில்லை. இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில நாட்களாகவே சோதனை செய்தும் பார்த்துவிட்டான். அம்மா வைத்துவிட்டு சென்ற கப்பை வேறு திசையில் மாற்றி வைத்தும் இடது வலதுமாக திருப்பி வைத்தும் பார்த்துவிட்டான். இருந்தாலும் நாற்காலியில் வந்து அமர்ந்ததுமே அடுத்த நொடியே, "இந்தாடா உன் கப்" என்று எடுத்து தருவாள். இதை பார்த்ததும் திவாகரன் அதிசயித்துப் போவான். என்ன மர்மம் இது? எப்படித்தான் என்னுடைய காஃபி கப்பை இப்படி சரியாக அடையாளம் கண்டுகொள்கிறாள்? பல்வேறு முயற்சிகள் செய்து பார்த்தும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. வேறு வழியின்றி ஒரு நாள் கேட்டே விட்டான். "எப்படிம்மா?" என்றான். "என்னது எப்படி?" என்றாள் அவனது அம்மா புரியாமல். "2 கப்பும் ஒரே மாதிரி இருக்கு. என்னதை மட்டும் எப்படிம்மா சரியா கண்டுபிடிச்சு எடுத்து தர்ற?" என்றான். ஆனால் அவனது அம்மாவோ, "ஆமா, ரொம்ப முக்கியம்" என்றபடி நாளிதழை எடுத்து படிக்கத் தொடங்கினாள். "அம்மா ப்ளீஸ், இப்போ சொல்ல போறியா இல்லையா?" என்றவன் அவளது கையில் இருந்த பேப்பரை வாங்கி வைத்துவிட்டு, "இன்னைக்கு நீ சொல்லியே ஆகணும்" என்றான். அம்மாவின் மேஜிக் குறித்து தெரிந்து கொள்ளும் ஆசையில். ஆனாலும் அவளது அம்மாவுக்கு இது ஒரு விஷயமாகவே படவில்லை.
ஏண்டா இதெல்லாம் ஒரு விஷயமா என்றாள் ஆர்வமில்லாமல். அம்மா ப்ளீஸ் என்றான் அவளின் நாடியை பிடித்து கெஞ்சியபடி. விடுடா என்றவள். பின்பு, ஒரு கப்புல எப்பவுமே கொஞ்சம் காஃபி சேர்த்து ஊத்துவேன், அதைத்தான் உனக்கு தருவேன். கூடுதல் காஃபி இருக்கிறது தான் என்றைக்குமே உன் கப். போதுமா என்றாள். திவாகரனுக்கு மெய் சிலிர்த்தது. தனது கண்ணோட்டமும் சோதனையும் ஒரு மாதிரி இருக்க, அம்மாவின் அன்பு இப்படி பாசத்தை கொண்டதாக இருக்கிறது. நெகிழ்ச்சியுடன் தனது அம்மாவின் கையை பற்றி கொண்டான் திவாகர். 3வது வர்ற கதை கொஞ்சம் வித்தியாசமானது. அப்பாவும் மகனும் போட்டி போட்டுட்டு அன்பை வெளிப்படுத்துறாங்க. இத கேக்குற நமக்கு மட்டும்தான் அது புரியும். ஆனா கதையில வர்ற அப்பா மகனுக்கு இது தெரியாது. என்றாவது ஒரு நாள் இத அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இப்போ அந்த கதைக்குள்ள போகலாம். கதையோட தலைப்பு அன்பு பார்வை. புதுக்கார் சாவியை மகன் தன்னிடம் கொடுத்து ஓட்ட வைத்து அழகு பார்ப்பான் என்று நினைத்த தாமோதரனுக்கு சின்னதாய் ஒரு கவலை. ஷோரூமில் இருந்து வழுக்கிக் கொண்டு வெளியேறியது அந்த கார். முன்னிருக்கையில் சிந்தனையோடு அமர்ந்திருந்தார். வாழ்க்கை முழுவதும் டிரைவராகவே இருந்து காலம் கழித்தாயிற்று. முதலாக சொந்த காரை ஓட்டப் போகிறேன் என்று எவ்வளவு ஆர்வமாக இருந்தேன். வயசாகிவிட்டது. புது காரை எப்படி ஓட்டுவாரோ? தொழில்நுட்பம் தெரியுமா? இடித்து விடுவாரோ என்று நினைத்து மகன் காரை ஓட்ட விடாமல் தவிர்த்திருக்கலாம். கண்கள் மெலிதாய் கலங்க இடப்பக்கம் திரும்பி வேடிக்கை பார்க்க துவங்கினார். ஸ்டீயரிங்கை லாபகமாய் திருப்பிய சதீஷிற்குள் உற்சாகம். காலம் முழுவதும் அப்பா ஒரு டிரைவராகவே இருந்து விட்டார். இயந்திரகதியாய் ரோட்டையே பார்த்து ஓட்டியதால் அவர் பயணங்களை இதுவரை முழுதாய் ரசித்ததில்லை. இப்போதும் ஸ்டீயரிங் பிடித்தால் டிரைவர் மனோநிலைதான் வரும். சொந்த காரில் ஓனர் அந்தஸ்தில் அவரை கம்பீரமாக உட்கார வைத்து ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். அப்பாவிற்கான சந்தோஷத்தையும் தொழில் கௌரவத்தையும் அளித்து விட்டேன். கண்கள் மெலிதாய் கலங்க பக்கவாட்டில் திரும்பி துடைத்துக் கொண்டான். என்ன நண்பர்களே, சில நொடி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? யாருக்கெல்லாம் அவங்க அம்மா அப்பா ஞாபகம் வந்தது? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க அம்மா அப்பா பத்தின நினைவுகளையும் பதிவு செய்யுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவுல வித்தியாசமான ஒரு கதையோட நாம சந்திக்கலாம்.